எல்லாம். சூனியத்துக்கு இன்னொரு பேர் கிருஷ்ணன். சூனியத்துக்கு இன்னொரு பேர் என்ன? கிருஷ்ணன். அழகாக சொல்லி வச்சுருப்பாங்க, கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. தேய்பிரை போய் நிற்கிறது அது பேர் என்ன? கிருஷ்ணபட்சம். ஒன்றில்லாத வெற்றிடத்துக்கு நகர்ந்து போகுது நிலா, ஒன்றும் இல்லாமல் ஆக போகுது, தெரிய போகிறது இல்லை, கண்ணுக்கு மறைஞ்சிட போகுது அப்படின்னு அர்த்தம். மறைவாக இருக்கிறது, மறைஞ்சது, இல்லாதது, காண முடியாதது, கட்டிப்பிடிக்க முடியாதது, தேர்க்க முடியாதது, வரையறைக்கு உட்படாததுக்கு பேர் என்ன? கிருஷ்ணன். அதை தான் போய் சேரணும், சூனியத்தை தான் போய் சேரணும்னு தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறதா வியாசர் சொல்கிறார். சூனியம் வந்து சொல்லாது, நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். சூனியம் வந்து என்ன பண்ணாது? சொல்லாது. சூனியம் சொல்லாது. ஆனால் சூனியம் உருவாக்குனது எல்லாத்துக்கும் எதுக்கு புரியுதோ அதெல்லாம் சொல்லும். எதுக்கு புரியுதோ, எது சூனியத்தை புரிஞ்சு அனுபவிச்சுன்னுக்குதோ அது குரு. அது வந்து என்ன பண்ணா சொன்னா. எது சூனியத்தை அனுபவிச்சு புரிஞ்சுனுக்குதோ அது யோகி. சொல்லணும்னு அவசியம் கிடையாது. குரு தான் சொல்லுவான். எல்லாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க, அவசியம் கிடையாது. என்ஜாய் பண்ண வந்தவங்க சொல்லுங்கிறது வேலை கிடையாது. நிறைய மன்னர்கள் ராஜாக்கள்லாம் அதை அனுபவிச்சுக்கிறாங்க, வெளியே சொல்கிறது இல்லை. ஆனால் அவங்க பாட்டாவும் கதையாகவும் சொல்லிட்டு போயிடறாங்க. போய் குருவா இல்லை. என் குருவா உட்காந்து சொல்லின்னு இல்லை, நான் தான் என் குருன்னு சொல்கிறேன். அவர் ஒரு ஆசிரமம் கட்டி உட்காந்துன்னு சிவவாக்கிய நான் வாங்கடா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்ன பண்ணவே இல்லை. மேலும் ஆசிரமம் கட்டினவங்களை திட்டிட்டும் வர போயிட்டுக்கிறாரு.